கவுண்டடிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் உள்ள இந்த தீர்த்தம் இது தெய்வீக தன்மை வாய்ந்த நதியாகும். வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானிடம் வேண்ட ஈசன் தமது சடை முடியில் உள்ள கங்கையில் இருந்து ஒரு துளி எடுத்து 4 கிரிகளுக்கு மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம். கங்கை, கோதாவரி, கோமதி, சிந்து, தாமிரபரணி, துங்கபத்ரணி முதலிய புண்ணிய நதிகளுக்கு நீராடிய பயனுண்டு. இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நதி என்னும் பெயரும் உண்டு. சந்தன மகாலிங்க தீர்த்தம் இது சதுரகிரியின் மேல் கலிவானம் என்ற இருண்ட வனம் ஒன்று உள்ளது. அவ்வனத்திலிருந்து வருகின்ற தீர்த்தம் சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. உமையவள் பிரிங்க முனிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வணங்கியமையால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்தநாதீஸ்வரர் என்ற சிவசக்தி கோலத்தில் இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்து லிங்க பிரசிட்டை செய்து அபிஷேகத்திற்கு வரவைத்த ஆகாய கங்கையாகும். இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும்.